ஹே பொண்டாட்டி, என்னடி பண்ணுற? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? நான் வந்து சாப்பிட்டேன், குளித்தேன், அப்புறம் டாய்லெட் பண்ணேன், அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 10 பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டேன். இந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்டு அந்த பர்சனையும் சரி அந்த வீடியோவும் சரி பார்க்கும் போதெல்லாம் செம்ம பயங்கர கடுப்பாகுது. உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல. பட் இப்போ வந்து அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா. அந்த பொண்டாட்டி அப்படின்னு கேட்டாலே தான் தூக்கி போட்டு மிதிக்கலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த த வே ஹி டாக்ஸ். சும்மா ட்ரை பண்ண ஒரு இன்ட்ரோக்காக. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி, எனக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. பிகாஸ் இந்த வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லாஃப் அபவுட் இட். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் பூம் ஆன பிறகு வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் பார்த்து வந்து வாவ் இப்படியுமா அப்படியுமா அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, கடவுளே எனக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு வாழ்க்கை கொடு கடவுளே அப்படிலாம் வேண்டி மேனிஃபெஸ்ட் பண்ணி பயங்கரமாக இது பண்ணுவோம். அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்ராட் வரணும், ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது. பட் கைஸ், எல்லாரோட ஜேர்னியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு வந்த உடனே எல்லாமே சூப்பராக அமைஞ்சிடலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். சில பேருக்கு வந்து அமையாமே போகலாம். வாழ்க்கையில் வேற ஏதோ ஒன்று சூப்பராக அமையலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கான வீடியோவில் ப்ளீஸ் டூ ட்ரீம் பிக். அது எந்த விஷயமா இருந்தாலும், ஃபாரின் போகணுன்னு இல்லை, நீங்கள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும், இல்லை யூ வாண்ட் டு பி அ மில்லினர், யூ வாண்ட் டு அம்பானி கூட உட்காந்து டீ குடிக்கணும், எதுவாக இருந்தாலுமே ட்ரீம் பிக். தட் இஸ் மை பிக்கெஸ்ட் திங் தட் ஐ வுட் டெல் பீப்புள். பட் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ட்ரீமுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரீம் பிக் பண்ணுறதுனால டக்குன்னு நடந்துடாது. அதுக்கான வழி வந்து கடவுள் காட்டிடுவார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபாரின் போகணுன்றது ரொம்ப ப்ரே பண்ணியிருக்கேன், ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் வந்து இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம்லாம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு அது நடந்திருக்கு. அண்ட் தட் இஸ் த வே தட் காட் இஸ் ஷோட் மீ. இங்கே வந்த பிறகு நான் எப்படி என் லைஃப்பை வந்து ஷேப் பண்ணிக்க போகிறேன், இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து நான் வந்து திருப்பி ஓட போகிறேன்னா, இல்லை இந்த கஷ்டத்தெல்லாம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி நான் வந்து லைஃப்பை பெட்டர் ஆக்கிக்க போடுறான்றது என்னோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ வந்த உடனே எல்லாமே வந்து ப்ளூமியாக சூப்பராக ஃபன்னாலாம் இருக்காது. வந்த உடனே பேபி ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கற்றுப்பீங்க. நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பிறந்தப்ப அம்மா அப்பா கூட ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருந்தாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ யூ டிட் நீட் அ கைடன்ஸ். பட் இப்போ எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எல்லா அறிவும் உண்டு, பட் உங்கள் கூட ஃபிசிக்கலாக உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கோ இருக்கிறதுக்கோ யாருமே இல்லை. நீங்கள் தனியாக எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலி. ஒரு 1 month 2 months 3 months, சில பேருக்கு ஜஸ்ட் 1 month கூட இருக்கலாம். பட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் கீப் கோயிங், ஹோல்ட் ஆன் டு தட் ஸ்ட்ரென்த் அண்ட் கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ பேர் தே ஆர் சிட்டிங் பேக் ஹோம் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் ப்ரேயிங், மேனிஃபெஸ்டிங். நீயும் ஒரு காலத்தில் வந்து அதுதான் பண்ணிட்டு இருந்த. ஸோ இப்போ கடவுள் உனக்கு அது அமைச்சு கொடுத்துருக்காருன்னா அதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோ. கிவ் அப் பண்ணிடாத. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படியாவது போய் அந்த அந்த பாயிண்ட் A or point B that you want to reach, just reach it. அது மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்துடாதீங்க. சும்மா அப்படி கண்ணை மூடி பல்ல கடிச்சிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும். நீங்களும் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலலாம் சில பேர் போடுறாங்களே, என் லைஃப் இப்படி மாறிடுச்சு, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், சூப்பராக இருக்கேன்னு. நீங்களும் ஒரு நாள் அப்படி அந்த மாதிரி சில போஸ்ட் போட்டு புல்லரிக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வரும். அது எனக்கும் வரும் கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஓகே, கஷ்டத்தை பார்த்து பயப்படாமல் அப்படி பல்ல கடிச்சிட்டு நம்மளால முடியும், ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ there is light at the end of the tunnel. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ whoever is dreaming to come abroad, whoever is dreaming to take bold steps in life, all the best. Rock it. I know you will make it, and I know I will make it too. And yeah, all the best. Bye. Thank you so much for watching. And in the channel, like, share, subscribe பண்ணிக்கோங்க. I'm planning to bring in some everyday polumble, everyday normal usual product, that this all based content, like whatever I feel like sharing with you guys. ஏன்னா இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான். ஸோ I'm just planning to bring in everything. So do like, share and subscribe and keep supporting my channel. Bye bye. Thank you for watching.